ஆமென். நான்காவது ஒரு பொருத்தனை. ஸ்தோத்திரம். வாசிங்க யோபு 31 1வது வசனம். எல்லாருக்கும் காணாம தெரிஞ்ச வசனம். யோபு 31:1. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின பின் நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? கண்களில் ஒரு பொருத்தனை. எதில் பொருத்தனை சொல்லுங்க? தூக்கத்தில் ஒரு பொருத்தனை, துதியில் ஒரு பொருத்தனை, வாயின் வார்த்தையில் ஒரு பொருத்தனை, அடுத்த பொருத்தனை கண்ணில் ஒரு பொருத்தனை. என்னது? எதில் பொருத்தனை? யோபு சொல்லுகிறான், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டான் யோபு. ஆமென். சொல்ல மாட்டேன்றியான அவன் மனைவி தான் அவனை தூஷிச்சுட்டாங்க. எப்பா நீ எதுக்கு உயிரோடு இருக்கிற? தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுரு. நம்ம ஆள்னு அப்பவே டிவோர்ஸ் பண்ணியிருப்பான். ஆமென். நான் யோபு அப்படி பண்ணல. அவன் கண்ணோட ஒரு பொருத்தனை பண்றான். என்ன பொருத்தனை பண்றான்? நான் இனி ஒன்று என் கண் வழியா என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். ஏன்னா அநேக பாவங்கள் ஒரு மனிதனுக்கு எது வழியா வருதுன்னா கண்கள் வழியாகத்தான் வருது. ஆமென். ஆதி மனிதன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வந்த பிரச்சனை அதுதான். ஏவாளுக்கு வந்த பிரச்சனை எதுல தான் வந்துச்சு? கண்ணுல தான் வந்துச்சு. கண்களின் இச்சை, பார்வைக்கு விரும்பத்தக்க ரூபம், அழகு, அதை பார்த்துதான் ஏவாள் ஏமாந்தா. எதை பார்த்து? அந்த பழம் பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் அப்படின்னு பார்த்துதான் அந்த பழத்தை பறிச்சா, புசித்தா, புருஷனுக்கு கொண்டு போய் கொடுத்தான். இன்னைக்கு நிறைய பாவம் நமக்கு எதுல வருதுன்னா கண் வழியே தான் வருது. அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றியால கண்ணில் ஒரு பொருத்தனை வேணும். தேவையில்லாத எதையும் என் கண் என்ன செய்யாது, பார்க்க. கண்ணுக்கு ஒரு பொருத்தனை இன்னைக்கு நமக்கு தேவை. ஏன்னா இயேசு சொல்லும்போது சொன்னார், மத்தேயு 5:28, ஒரு ஸ்திரிய இச்சையோடு பார்த்தாலே அவளோடு என்ன செய்தாயிட்டான்? பார்க்கிறது ஒரு பாவம். ஆமென். சொல்ல மாட்டேன்றீங்களே. பக்கத்தில் சொல்லுங்க, பார்த்தாலே பாவம் வந்துருங்க. ஆமா, செல்போனை பார்த்தாலே நமக்கு என்ன வந்துடும்? பாவம் தானே வந்துடும். டிவியை சீரியலை பார்த்துட்டு இருந்தாலே பாவம் நமக்கு தானே என்ன செய்திடும்? வந்துடும். தேவையில்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தாலே பாவம் வந்துடும். ஆமென். சொல்ல மாட்டேன்றீங்களே. தாவீது அங்க மேல உலாவிட்டே இருக்கிறான். யுத்த களத்துல நிக்கிறாங்க எல்லாரும். யுத்த களத்துல நிற்கும் போது நம்மளும் அந்த உப்பரிக்கையின் மேல உலாவிட்டே இருந்தான். உலாவிட்டே இருக்கும்போது அவன் பார்வை ஒரு பக்கம் திரும்பிச்சு. அதுதான் அவனுக்கு வாழ்க்கையில பாவமா பிடிச்சிருச்சு. அதுதான் கண்ணு. இது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறதையும், ஹலோ, எவ்வளவு தூரத்தில் இருக்குது, இது என்ன செய்திடும்? ஜூம் பண்ணி அப்படியே தூக்கிடும். இதுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. இருட்டில் கூட அது பார்க்குங்க. எதில் பார்க்கும்? சொல்ல மாட்டேன்றீங்களே. இருட்டை கூட அப்படியே கண்ணை மூடி அப்படி திறந்து பார்த்தா நமக்கு ஒரு வழி என்ன செய்யும் தெரியும். அவ்வளவு பவர் இதில் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்களை ஒரு பொருத்தனை, கண்டதையும் பார்க்காத. அல்லேலூயா. கண்டதையும் பார்த்துட்டு இருக்காதீங்க. நீங்க எதெல்லாம் நீங்க பார்க்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் குறிப்பிட்டு எதையும் சொல்ல விரும்பல. உங்க கண் என்ன நோக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்க கண் வழியா உங்களுக்குள்ள என்னெல்லாம் இச்சை வருதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். கண் வழியா என்னெல்லாம் பாவம் உங்களுக்குள்ள வருதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யோபு போல ஒரு பொருத்தனையை பண்ணிருங்க. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணிட்டேன். இனி நான் எது மேலையும் நான் நினைவா இருக்கவே மாட்டேன். சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதையாவது பார்த்துருப்பாவ. ராத்திரி தூங்க போன சொப்பனத்துலையும் அதுதான் என்ன செய்திருக்கும். ஏன்னா பார்த்தது கண்ணுக்குள்ளே என்ன செய்யும் இருக்கும். சிலதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போவாது. மனுஷனுக்கு அந்த கற்பனை திறன் அதிகம். ஆமே. கண்ணை மூடுனா அது மறுபடியும் அவனுக்கு என்ன செய்திரும்? வந்துடும். சிலர்லாம் சொல்லுவான், கண்ணை மூடுறோம் பாஸ்டர், கெட்ட கெட்ட கனவா வருது. ஏன்னா இன்னும் உன் கண்ணில் ஒரு உடன்படிக்கை வரல. புரியலேன்னு நினைக்கிறேன் நான் பேசுறது. அநேகர் சொல்லுவாங்க, கெட்ட கனவா வருது, கெட்ட சொப்பனம். ஏன்னா நீ கண்ணில் இன்னும் உடன்படிக்கை பண்ணல. பண்ணியிருந்த அந்த கெட்ட சொப்பனத்தை கர்த்தர் உன் கண்ணுக்கு காட்டவே மாட்டார். அல்லேலூயா.
பிசாசு கொண்டு வந்தாலும் அதை கர்த்தர் எடுத்து போடுவார். நம்ம கண்ணில் இன்னைக்கு ஒரு தீர்மானம், தேவையில்லாதெல்லாம் பார்க்க மாட்டேன். பாஸ்டர் பார்க்கறதுக்கு தானே கண்ணு. ஆமா, பார்க்கறது தான் கண்ணு, பாவத்தை சம்பாதிக்கிறதுக்கு இல்லை. ஆமே, சொல்ல மாட்டேன்றீங்களே. என் கண்ணு பார்க்கறதுக்கு தான். பாஸ்டர் அழகா ரசிக்கிறது தான். அதுக்கு ரொம்ப ரசிச்சேன்னா பாவம் வந்துருமில்ல. சொல்ல மாட்டேன்றீங்களே. அழகெல்லாம் ரசிச்சா ரொம்ப ரொம்ப பிரச்சனை ஆயிடும். பாத்தியா, பார்த்தோட விட்டுட்டு போயிட்டே இரு, வராதே ஒன்றும். அல்லேலூயா. அதை இச்சிக்கிறது என்னன்னா பார்வை தான் இச்சிக்கிறது. நீங்க பாருங்க, யாராவது நம்மளை இப்படி பார்த்தாலே போதும், அந்த பார்வையிலே தெரியுது என்ன பார்வையில பார்க்குது. புரிஞ்சவங்களுக்காக சோத்துறோம், புரியாதவங்களுக்காக சோத்துறோம். நான் அதனால தான் அடிக்கடி சபையில் சொல்லுவேன், என்ன விசுவாசிகளும் சொல்லுவேன், கண்ணில் எல்லாம் சிறைக்காதீங்க. கண் எமைய ஒன்றும் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது. பைபிள் வசனத்தின்படி நான் சொல்லுவேன், கண் எமைய என்ன செய்யக்கூடாது, சிறைக்கலாம் கூடாது. உங்கள் கண்களுக்கு நடுவே சவரகம் பண்ணாமல் இருப்பீங்கன்னு பைபிள் எழுதியிருக்கு. ஆனால் அடிக்கடி சொல்லுவேன், அதெல்லாம் பண்ணாதீங்க. ஐப்ரோ போடாதீங்க, மஸ்காரா போடாதீங்க. அதெல்லாம் போட்டால் உன் கண்ணை தூக்கி காட்டும், பார்க்காதவனும் பார்க்குற மாதிரி இருக்கும். புரியலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பொம்பளை பிள்ளை போட்டால் பரவாயில்ல, பயிலுக்கு போடுறான். அதாங்க பிரச்சனை. இப்போ ஸ்கூலுக்கு வர பயிலோட பார்க்குறேன், ஸ்கூலுக்கு போகிற பசங்களை நான் பார்க்குறேன், கண்ணில் மஸ்காரா போட்டு போகிறான். ஒரு காலம் பொம்பளைகள் தான் லிப்ஸ்டிக் போட்டாங்க, இப்போ பயில்களையும் போடுறான். இப்போ பிள்ளைகளும் லிப்ஸ்டிக் போடுறாங்க. அன்னைக்கு ஒரு கல்யாணத்தில் ஒருத்தனை மேக்கப் பண்ணுறாங்க, உதட்டில் லிப்ஸ்டிக் போட்டு தடவுறான் போட்டு. நான் முடிவெட்ட போய் உட்கார்ந்துருக்கேன். ஆச்சரியமா இருக்கு, கால கொடுமடா. ஆமே, கத்த தந்த நல்ல ஏம நல்ல கண் போதும் போதும். அதுக்கு மேல என்னத்துக்கு? நீ மஸ்காரா போட்டேன்னா நீ கண்களுக்கு இடையில அதே இதையும் போட்டால் உன் கண்ணு கொஞ்சம் கூர்மையா தெரியும், பார்க்குறவங்களை ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும். இந்த அட்ராக்ஷன் தான் பாவத்தை உண்டு பண்ணும். சொல்ல மாட்டேன்றீங்களே. என்னப்பா அட்ராக்ஷன் தான் என்ன கொண்டு வரும்? வாலிப பிள்ளைக்கு சிரிக்கிறாங்க. கரெக்டு தான் பாஸ்டர், இந்த அட்ராக்ஷனை பார்த்தா நாங்கள் மயங்கிட்டோம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் பாஸ்டர். இனி பிரயோஜனம் இல்லை, நீ யோசிச்சு. ஆமே, தோத்துறோம். இதை முதல்ல யோசிக்கணும். கண்ணில் ஒரு உடன்படிக்கை தேவை. ஒரு விசுவாசிக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு கண்ணில் ஒரு உடன்படிக்கை இருக்கணும். கண்டதையும் பார்க்க மாட்டேன், அசுத்தமானதை பார்க்க மாட்டேன், பாவமானதை பார்க்க மாட்டேன், பரிசுத்தத்துக்கு விரோதமாக இருக்கிறது எதையும் என் கண்ணு பார்க்காது. அப்படி ஒரு தீர்மானம் தேவை. அப்படி ஒரு தீர்மானம் பண்ணா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னும் நீங்க நிறைய பார்க்கறத குறைச்சிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமே, சிலருக்கெல்லாம் அப்படி ஜோக்கை பார்த்தாதான் தூக்கம் வரும். ஏதாவது ஒரு அடிதடி படம் பார்க்கணும், அப்படி பார்த்தாதான் தூக்கம் வரும். கண்ணு வழியா அது உள்ள யாரும் சத்தா உள்ள யாருவா. அல்லேலூயா. அதெல்லாம் விட்டுருங்க. கண்கள் நேராய் நோக்க கடவது. அல்லேலூயா. பிரசங்கி 11:9 சொல்றாரு, உன் கண்ணின் காட்சியிலும் நெஞ்சின் வழியிலும் நட, ஆனால் இவை எல்லாவற்றையும் கர்த்தர் எதுல கொண்டு வந்து நடத்துவார்? நியாய தீர்ப்புல நடத்துவாருங்க. கண்ணுல கண்டபடியெல்லாம் நடக்கிற சில ஆட்கள் சொல்ல, கண்டதே கோலம், கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், அப்படியே போயிடுவோம். நான் சொல்றேன், நீ அப்படியே நரகத்துக்கும் போயிடுவ. பாதாளம் உனக்கு திறந்திருக்கு. அல்லேலூயா. நெஞ்சின் கண்ணின் காட்சியிலும் நெஞ்சின் வழியிலும் அப்படியே நடந்துட்டீங்கன்னா பரலோகம் போய் சேர மாட்டீங்க. கண்ணுல ஒரு பொருத்தனை. சொல்ல மாட்டேன்றீங்களே. எதுல ஒரு பொருத்தனை? நான் கண்ணுல பொருத்தனைன்னா சிலருக்கு கண்ணெல்லாம் அப்படியே சொக்குது. நல்ல மழை, வெளிய நல்ல கிளைமேட்டு. அல்லேலூயா. கண்ணில் பொருத்தனை சொல்ல வந்தால் கண் என்ன செய்யும்? ஏன்னா பிசாசு அப்போ தான் உங்களை கேட்க விட மாட்டான். ஆமே. ஏன்னா அவ என்ன செய்திருவாவ? பொருத்தனை பண்ணிடுவாவ. இல்லை, இன்னைக்கு பொருத்தனை பண்ண உங்களை விட மாட்டேன். இல்லை, வாயில் ஒரு பொருத்தனை பண்ணணும், கண்ணில் ஒரு பொருத்தனை பண்ணணும். கண் பைபிள் சொல்லுது. நீதிமொழி 4:25 படிங்க. நீதிமொழி 4:25. நீதிமொழி 4:25.
உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கண்கள் எப்படி இருக்கணும்? நேரா பார்க்கணும். தேவையில்லாத எதையும் கண்ணு என்ன செய்திடக்கூடாது, பார்க்க கூடாது. தேவையோடு கூட பார்க்க கர்த்தர் கிருபை தருவாரா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கண்கள் உடன்படிக்கை தேவை. கண்களிலே ஒரு பொருத்தனை நமக்கு தேவை. அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அடுத்த 5வது ஒரு காரியத்தை படிக்கலாம். ஸ்தோத்திரம். ரோமர் 14ஆம் அதிகாரம். மீதி அடுத்த வாரம் பேசுவேன். இன்னும் ரோமர் 14 அதிகாரம் 13வது வசனத்தை படிங்க. ரோமர் 14:13. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக, ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. யாருக்கும் இடரலாய் இருக்க மாட்டேன் என்ற ஒரு பொருத்தனை. என்ன பொருத்தனை? யாருக்கு நான் எப்படி இருக்க மாட்டேன்? இடரலா இருக்க மாட்டேன். அப்படி ஒரு பொருத்தனை. இப்ப சொல்லுங்க. தூக்கத்தில் ஒரு பொருத்தனை, துதியில ஒரு பொருத்தனை, வாயில ஒரு பொருத்தனை, கண்ணுல ஒரு பொருத்தனை. யாருக்கு இடரலா இருக்க மாட்டேன்னு ஒரு பொருத்தனை. நான் யாருக்கு என்ன செய்ய மாட்டேன் சொல்றான். ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளும். ஒரு பொருத்தனை பண்ணணும். இப்படி பொருத்தனைன்னா, நான் யாருக்கும் இடரலா இருக்க மாட்டேன். நான் அடிக்கடி பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த சபையில சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிள்ளையை கர்த்தர் நம்முடைய சபைகளை கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளை கர்த்தருக்காக வளர்க்கப்பட வேண்டும். இந்த பிள்ளை இயேசுவை விட்டு வழி விலகி போவதற்கு இந்த சபையில் இருக்கிற ஒருவரும் எப்படி இருக்கக்கூடாது? காரணராய் இருக்கக்கூடாது. இந்த பிள்ளை இடறி போவதற்கு இங்க இருக்கிற ஒருவரும் காரணராக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிள்ளைக்கு நீங்க ரோல் மாடலா இருக்கணுமே தவிர அந்த பிள்ளை வழி தப்பி போறதுக்கு நீங்க காரணமா இருந்துடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு தக்கல சபையில் ஒரு விசுவாசி இருந்தா, இப்போ வெளியே போயாச்சு. அந்த விசுவாசி இருந்த நாட்கள் என்ன நடந்துச்சுன்னா, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு அப்படியே சினிமா போட்டு காட்டுவான். யாருக்கு? பிள்ளைகளுக்கு. ஏன்னா அப்போ செல்ஃபோன் யார்கிட்டையும் இருக்காது, அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். விசுவாசியே சினிமாவை போட்டு யாருக்கு காட்டுறாங்க? சொல்ல மாட்டேன். அப்போ அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது எதை தான் பார்க்கும்? சொல்ல மாட்டேன். அப்பாவே அம்மாவே வீட்டில் உட்காந்து சினிமா பார்த்தா பிள்ளைகள் எதை தான் பார்க்கும்? புரியுதா? அப்பாவை அம்மாவை வீட்டில் சீரியலை போட்டு பார்த்தா பிள்ளைகள் எதை தான் பார்க்கும்? புரியலைன்னு நினைக்கிறேன். இன்னும் நான் சொல்றது உங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். யாருக்கு நான் எப்படி இருக்க மாட்டேன்? ஒரு ஆத்துமா இடரல் அடைவதற்கு, தேவனை விட்டு விலகி போவதற்கு, ஒரு ஆத்துமா தேவ அன்பை விட்டு வெளியே போவதற்கு நான் இடரலா இருக்க மாட்டேன். அப்படி இடரல் அடைகிறவளுக்கு என்ன தெரியுமா பைபிள் சொல்லுது? நான் சொல்லல, பைபிள் வசனம் சொல்லு தெரியுமா? தெளிவா சொல்லுது. மத்தேயு 18:6 10 வரைக்கும் வீட்டில் போய் படிங்க. எவன் மூலமா இடரல் வருதோ அவனுக்கு ஐயோ. அவன் கழுத்துல எந்திர கல்லை கட்டி அவனை கொண்டு போய் எங்க போடணுமா? சிலர்லாம் நினைக்கிறாங்க, என்ன 10 முறை போட்டிருக்கணும் பாஸ்டர். அல்லேலூயா. எவன் மூலமா இடரல் அவனுக்கு ஐயோ. அல்லேலூயா. அப்படி இடரல் உண்டாக்குறவனை பைபிள் சொல்லுது கழுத்துல எந்திர கல்லை கட்டி அவனை எங்க கொண்டு போய் போடணும்? அவர் சொல்ல, கை உனக்கு இடரல் இருக்கா, கையை முறிச்சிரு. கால் உனக்கு இடரலா இருக்க, காலை முறிச்சிரு. கண்ணு உனக்கு இடரலா இருக்க, கண்ணை புடுங்கிரு. நம்ம எதுல எது செய்வோம்? ஒன்றும் செய்ய மாட்டோம். நம்ம ஆனந்தமே பரமானந்தமே அப்படின்னு பாடி ரசிச்சு அதை அனுபவிப்போம். எவன் இடம்னா என்ன, எவன் இருந்தா என்ன, நான் என்ஜாய் பண்றேன். அல்லேலூயா. நான் பார்த்திருக்கேன், பிள்ளைகள் படிக்க உட்கார்ந்துருக்கோம். பிள்ளைகளையே புக்கெடு படின்னு சொல்லுவாங்க. ஆனா அம்மாவும் அப்பா உட்காந்து சீரியல் பார்ப்பாங்க. இது எங்க படிக்கும்? இது எங்க படிக்கும்? அதுக்கு அப்படியே இந்த ஜன்னல் வழியே ஓட்ட வழியே இப்படி பார்க்கும். அந்த கர்டன் கேப்ல கிடக்கும். அந்த கர்டன் கேப்ல இப்படி எட்டி எட்டி பார்க்கும். என்ன பண்ண
லேலுயா. யாருக்கும் இடரலா இருக்கக்கூடாது. ஒரு விசுவாசி யாருக்கும் இடரலா, ஒரு பொருத்தனை. நான் யாருக்கும் இடரலா இருக்க மாட்டேன். எந்த விஷயத்துல, நடையில சரி, உடையில சரி, என்னுடைய செயல்ல சரி, யாருக்கு நான் இடரலா என்ன செய்யக்கூடாது கடைசி வரைக்கும். இப்படி இடரல் யார், ஒரு ஆத்துமா உங்க மூலமா இடரல் வந்துட்டா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஐயோ. அப்படி தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். ஒரு ஆத்துமா இடறிட்டா அவனுக்கு ஐயோ. உங்க பக்கத்து வீட்டுக்காரன் இடறதுக்கு நீங்க காரணமாயிடக்கூடாது. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவன் அங்கே சர்ச்சை என்னது போகிறது, அதுக்கு நம்ம போகிற சபை பரவாயில்ல போல இருக்கு, ஜெபமே கிடையாது. நம்ம பாரம்பரிய சபையில் இருந்தால் கூட நம்ம என்ன செய்கிறோம், பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்ணுறோம், அந்த ஜெபம் இந்த ஜெபம், அது கூட்டம் இந்த கூட்டம் அந்த கூட்டம் எல்லாத்துக்கும் போகிறோம். இது பெய் என்னத்துக்கு, எப்போ வாயை குறைக்கிறே, கண்ணில் ஒரு பொருத்தனையே சொல்ல மாட்டேன்றீங்களே, எதுலேயும் ஒரு பொருத்தனை இல்லை. இதுக்கு பேசாம நம்ம அவங்கள விட நான் எப்படி இருக்கிறேன் பெட்டர்னு சொல்லி ஒரு ஆத்துமா இயேசுகிட்ட வரலன்னா அந்த ஆத்துமாவுடைய இரத்த பழியை கர்த்தர் உங்க கையில கேட்பார். ஏன்னா நீ தான் அதுக்கு இடறதுக்கு காரணம். சபையில் வர்ற ஒரு விசுவாசியை நம்ம பாதுகாத்து, அவங்க இடர்னா கூட அவங்கள சரி பண்ணி என்ன செய்திடணும், கொண்டு வந்துடும். இடர விட்டுறக்கூடாது, இடர விடக்கூடாது. உங்கள்னால என்னால் ஒரு ஆத்துமம் இடறதுக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த பிரதிஷ்டை, அந்த தீர்மானம் அதுக்குள்ளே இருக்கணும். பிலிப்பியர் 1 பிலிப்பியர் 1 11வது வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க. பிலிப்பியர் 1:11 சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாக இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். பவுல் எப்படி ஜெபம் பண்ணுறேன்னா, நீ கிறிஸ்துவின் நாளில் நீ துப்புரவான ஒரு நபராகவும் இடரலற்ற ஒரு நபராகவும் இருக்க நான் உனக்காக என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன். இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் யாருக்கும் இடரலாக இருக்காதுங்க. ஒரு ஆத்துமா சபைக்கு வாரதுக்கு நீங்கள் என்ன செய்யாதுங்க, இடரலாக இருக்காதீங்க. சில ஆட்கள் சொல்லுங்க, என்னத்துக்கு அங்கே கோயில் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி சொல்லிடாதீங்க. வராதவர்களை நீங்கள் என்ன செய்யணும், வாருங்க, ஆண்டவருக்குள்ளே வாருங்கன்னு கூப்பிடும். மற்றவர்கள் இடறுவதற்கு நான் ஒரு காரணமாய் இருக்கக்கூடாது. நான் கிறிஸ்துவின் நாளில் துப்புரவற்றவனாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லாரும் எழுப்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். இந்த காலவெளியில் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நம்ம ஆண்டவரை துதிப்போம். மழை தூறல் போட்டுகிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம். ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோம். 3 காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினார். உன் வார்த்தையிலே ஒரு பொருத்தனை, உன் கண்களிலே ஒரு பொருத்தனை, பிறர் இடறுவதற்கு ஏதுவாக நான் இருக்க மாட்டேன் என்று ஒரு பொருத்தனை. இந்த 3 காரியங்களையும் ஆண்டவர் இந்த காலவெளியில் உங்களோடு பேசியிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னோடு பேசினார், இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்தது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதம், என் வாயை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? அன்றைக்கு ஏசாயா ஆண்டவரை கண்டபோது அவன் சொல்லுகிறான், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். ஏசாயா சொன்ன வார்த்தை தான், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். ஆனால் ஆண்டவர் ஒரு அக்கினி தழலை தூதனுடைய கையிலே கொடுத்து அந்த அக்கினி தழல் அவனுடைய உதடை தொட்ட போது ஆண்டவர் சொன்னார், இப்போது நீ சுத்தமானாய், அசுத்தங்கள் உன்னை விட்டு வெளியேறிவிட்டது. தேவ பிள்ளையே, ஒரு காலத்தில் நீங்களும் நானும் அசுத்த உதடுகள் உள்ளவர்களாக தான் இருந்தோம். ஆனால் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் நம்மை அவர் மீட்டெடுத்தபடியினால் அந்த அசுத்த உதடிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்தார். நம்முடைய உதடுகள் பரிசுத்தமாக்கப்பட்டது. ஆனால் பரிசுத்தமாக்கப்பட்ட உதடுகள் இன்றைக்கு என்ன வார்த்தையை உச்சரிக்கிறது? நம்முடைய கண்கள் பரிசுத்தமாக்கப்பட்டது. பாவத்தை பார்த்த கண்கள் பரிசுத்தரை பார்க்கும்படியாக நம்முடைய கண்களை கர்த்தர் தூய்மைப்படுத்தினார். பாவத்தையே பார்த்து கொண்டிருந்த நம்முடைய கண்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினார் அல்லவா? ஓ ஹல்லேலூயா. ஓ ரகதனமா சிகதனமா ரபலபரபலபா. ஹல்லேலூயா.
வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும்.